ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வரப்போகிற எபிசோடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று தாங்க இப்போ இலக்கிய சீரியல் போயிட்டு இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. நம்முடைய பிரியா ஒரு நல்ல கேரக்டர். அவங்க எப்படியாவது கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, நம்ம இலக்கியாவும் கௌதமும் சேர்ந்து அப்படின்னு நினச்சா கடைசியில் இலக்கிய இந்த கௌதம் பிரியா கார்த்திகை சும்மா லவ் பண்ணுற மாதிரி இந்த ஆஞ்சலியை திருத்தி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. உண்மையிலேயே சொன்ன போனால் இதெல்லாம் ஒரு மொக்க பிளானுங்க. நம்முடைய கார்த்திக்கும் பிரியாவுக்கும் தாங்க செட் ஆகும். இந்த அஞ்சலிக்கும் நம்முடைய கார்த்திக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாதுங்க. நம்ம கௌதம் சார் நினச்சது கண்டிப்பாக அவர் நடிக்க தான் கூப்பிட்டு வந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாவும் கார்த்திகை பார்த்தீங்கன்னா ரியலாகவே லவ் பண்ணி அவங்க கல்யாண ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகிறாங்க. நம்மளுடைய கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியோட டிவோர்ஸ் கேஸை ஒரு வழியை கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாருங்க. நம்ம எப்படியாவது இந்த அஞ்சலியை திருப்பி மறுபடியும் கார்த்திக் கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியா நினச்சது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது துளி கூட நடக்காது. நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா பிரியாவை லவ் பண்ணி நம்ம பிரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு தான் நம்ம மருமகளை போகணும் அப்படின்றதுக்கு நம்ம ஜானகி காட்டின பாசத்தெல்லாம் நினச்சி நம்முடைய கார்த்திகை மேலே உருகி காதலிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கோர்ட்டில் போயிட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை வைக்கலான்னு போகிறப்ப நம்மளுடைய கார்த்திகை தாங்க ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை வைக்கிறாரு. நான் கட்டின பிரியாவை கட்ட ஆஞ்சலி டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்முடைய கௌதமுக்கு இலக்கியாவுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுக்க போகிறாங்க. நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா நம்புறவங்க எல்லாருமே துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து கட்டிட்டு தான் துரோகம் பண்ணானா கூட இந்த அண்ணனே நம்மளை திருத்துறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அப்படி திருத்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்ற வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுடைய கௌதம் மூஞ்சில் காரி துப்புற மாதிரி கேட்க போகிறாங்க. நீ ரெடி பண்ணது ஒரு விதத்தில் நல்லதான். நான் எப்படியோ பிரியா லவ் பண்ணதுமே அவள் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா. நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக தான் லவ் பண்ணோம். நாங்கள் கல்யாணமும் பண்ணி போகிறோம். இனிமேல் இந்த அஞ்சலி என் வாழ்க்கையிலே தேவையில்லை அப்படின்றாங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா கார்த்தி என்னை விட்டு போகாத, நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன், யாருக்கும் எந்த ஒரு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னாலாம் நம்ப முடியாது, நீ கிளம்பி போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய பிரியா கல்யாணம் பண்ண போகிறீங்க. கார்த்தி நீ பண்ணுறது தப்புடா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய கௌதமும் சொன்னாலும் நம்முடைய கார்த்தி சார் காதல் வாங்கிற மாதிரி இல்லைங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வீட்டுக்கு வராது இருக்கிறதே நல்லது. இப்படி உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு நல்ல வேலை பண்ணி விட்டீங்க. என்னுடைய மகன் நல்லா இருப்பான், நல்லா வாழ்க்கை அமையன்னு தான் நான் நினச்சேன். திரும்ப அந்த நாசமாக போகிற அஞ்சலியை திரும்பி என் மகள் சாலையில் கட்டலான்னு பார்த்தீங்களா? எப்படி அந்த ஆண்டவ முனியத்தில் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் கார்த்தி சார் சொல்ல போகிறாங்க. நம்ம ஜானி எதை தான் சொல்ல போகிறாங்க. வரப்போ சார் இதுதான்